வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம vlogல வீட்ல எப்படி சிம்பிளா 1 கேஜி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் 3 கிராம் பட்டை, 3 கிராம் கிராம்பு, 3 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 18 கிராம்ஸ் வந்து பிளெயின் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன். 200 ml வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 150 கிராம் வந்து தயிர் எடுத்திருக்கோம். ஸோ வந்து எல்லாமே மெஷர்மெண்ட் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் இஞ்சி தனியாக அரைச்சி எடுத்திருக்கேன். 100 கிராம் பூண்டு தனியாக அரைச்சி எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு கை வந்து உங்களுக்கு கொத்தமல்லி இருக்கணும். ஒரு கை வந்து புதினா எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு ஒரு கை கணக்கு. இது 2 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இல்லை நீங்கள் ஹாஃபாக பண்ண போகிறீங்கன்னா அதை பாதி ஆக்கிக்கோங்க. அப்புறம் 350 கிராம் வந்து தக்காளி எடுத்திருக்கோம். அப்புறம் 500 கிராம் வந்து தோல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை மெஷர் பண்ணி 500 கிராம் நான் எடுத்திருக்கேங்க. அப்புறம் 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 கிலோ சிக்கன் போடுவோங்க. 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் போடுவோம். எல்லாமே வந்து லெக் பீஸாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரத்தை ஹீட் பண்ணிடலாங்க. ஹீட் ஆன உடனே எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றின உடனே எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே வந்து போட்டுடலாம். ஸ்பைசஸ் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து வெங்காயமும் போட்டுடலாங்க. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 80% குக் ஆனால் போதுங்க. வெங்காயம் ஃபுல்லாக குக் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி ரெடி ஆகட்டும். வெங்காயம் நல்லா குக் ஆகி இந்த பதம் வந்த உடனே நம்ம வெங்காயத்தை எல்லாத்தையும் ஓரமாக தள்ளிட்டு சென்டரில் வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ பண்ண போகிறோங்க. ஏன்னா மிளகாத்தூளை வந்து நம்ம நடுவில் போட்டுட்டு அந்த எண்ணெயோடு அதை மிக்ஸ் பண்ணோன்னா பிரியாணி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும். ஸோ இந்த பிரியாணி ரெசிபி வந்து கம்ப்ளீட்லி என் ஹஸ்பண்டோட ரெசிபிங்க. ஸோ நான் வந்து நிறைய பேர் கேட்டதால் இன்றைக்கி அவரோட ரெசிபி வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு தான் வந்து போகும். சூப்பரான ஒரு பிரியாணி கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி சூப்பராக சமைச்சு சாப்பிடுங்க ஃபேமிலியோட. நம்ம வந்து 4 சைடும் நல்லா மூவ் பண்ணிவிட்டு 18 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சில்லி பவுடர் அதை வந்து சென்டராக கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா ஆயிலில் வந்து அதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வரும். ஸோ இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, இது பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், கலர் கிடைக்குன்றதுக்காக தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை வந்து அந்த மிளகாத்தூளில் நல்லாவே போகணும். பச்சை வாசனை நல்லா போயிட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. ஸோ நான் தனித்தனியாக தாங்க அரைச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இஞ்சியில் வந்து நம்ம தோல் எடுக்காமல் வந்து இஞ்சியை அரைக்கணுங்க இந்த பிரியாணிக்கு. நம்ம ஊரில் வந்து நல்லா மண்ணோடு இருக்கும். ஸோ இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுக்காமையே நீங்கள் வந்து சாப் பண்ணி போடலாம். ஸோ நாங்கள் இந்த வாட்டி எப்போயுமே அப்படி தான் பண்ணுவோம். ஸோ 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு கை வந்து புதினா போட்டுக்கோங்க, ஒரு கை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 2மே ஈக்குவலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். அடுத்து இதில் தக்காளி கட் பண்ணதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 7 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து மீடியமான காரம் இருக்கும். ஸோ உங்கள் காரம் நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணுங்க. மசாலா அடி பிடிக்காமல் வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அந்த மசாலா முழுகிற அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே அடி பிடிக்காமல் வரும். ஸோ பிரியாணியில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்காமல் அந்த பிரியாணி வந்தது அப்படின்னா 100% நம்ம வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தங்க. ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஸோ நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே கொதிக்கும். மசாலா அடி பிடிக்காமல் நல்லா கொதித்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. ஸோ அடிக்கடி திறந்து பார்த்து அடி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் இந்த மாதிரி லெக் பீஸாக எடுக்கிறீங்கன்னா நல்லா அந்த பீஸையுமே வெட்டி விடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கும். ஸோ சிக்கன் போட்டதுக்கப்புறம் வந்து நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. லைக் சிக்கனோட எல்லா சைட்லேயுமே வந்து அந்த மசாலாஸ் நல்லாவே உள்ளே இறங்குற மாதிரி நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும்.
ஸோ, இப்போ ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது வந்து கரெக்ட்டா 10 நிமிஷம் கொதிச்சா போதும் சிக்கன் மசாலாவோட. அதில 10 நிமிஷத்தில 8 நிமிஷம் வரும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, கரெக்ட்டா வந்து இந்த அரிசி ப்ராசஸ்ல இறங்கிடுங்க. அரிசி வந்து கரெக்ட்டா 20 நிமிஷம் ஊறியிருந்தாலே போதும். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதில வந்து நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது நம்ம ஃப்ளேவருக்காக தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். இது போடணும்னு அவசியம் இல்ல. இல்லன்னா போட வேண்டாம். நம்ம வந்து கரெக்ட்டா வந்து தண்ணி நல்லா கொதிக்கும்போது, அரிசிய வந்து போட்டுறணுங்க அந்த தண்ணீல. இது கரெக்ட்டா 8த் மினிட்ல பண்ணணும். அந்த சிக்கன் வச்சதுலேருந்து 8வது நிமிஷத்துல நீங்க அரிசி போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ, நீங்க கரெக்ட்டா 10 மினிட்ஸ் அப்போ சிக்கன்ல வந்து இந்த ரைஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ, இப்ப நம்ம வந்து அரிசிய வந்து ஊற வச்ச அரிசிய வந்து இதில போட்டாச்சுங்க. போட்டுட்டு ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டெக்ஸ்சர் எடுத்து பாருங்க. எடுத்து பார்க்கும்போது நம்ம போட்டத விட அரிசி கொஞ்சம் நீட்டி வருங்க. ஸோ, இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்டின்னா, பதம் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். நம்ம இந்த டைம் வரும்போது கரெக்ட்டா வடிச்சுக்கலாம். இது போட்டு எனக்கு கரெக்ட்டா 1 நிமிஷத்திலேயே வந்துருச்சு. ஸோ, தண்ணி இல்லாம ஃபுல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகியிருக்குங்களா, அப்போ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, சிக்கனும் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மசாலால வந்து நல்லாவே மேலே வந்திருக்கும். ஸோ, இது கரெக்ட்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில நம்ம வந்து கேஸை ஃபுல்லா சிம்மில வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நீங்க ரைஸ் ஆட் பண்ணுங்க. ஸோ, நம்ம வடிச்ச எல்லா அரிசியுமே வந்து இந்த மசாலாவோட இப்போ வந்து நம்ம கொட்டிட்டு மிக்ஸ் பண்ண போறோங்க. இப்ப அந்த கரண்டியோட பேக் சைடு வச்சு லைட்டா இந்த மாரி ரைஸ்க்குள்ள கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டிடாதீங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லைங்களா? எல்லாமே உடைஞ்சிரும். ஸோ லைட்டா எதுக்கு கிண்டி விடுறோம் அப்டின்னா, இப்ப நம்ம இதில தண்ணி சேர்க்க போறோம். ஸோ தண்ணி ஊத்தும்போது நம்மளுக்கு கீழ வரைக்கும் தண்ணி போணும் அப்டின்றதுக்காக இத பண்றோங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம சாதம் வடிச்ச அந்த சூடான தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அத தாங்க ஆட் பண்றோம். வேற எந்த வாட்டரும் ஆட் பண்ணல. ஸோ, இதில வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி, அந்த மசாலா, அந்த அரிசி அந்த மட்டத்துக்கே வந்து தண்ணியும் நம்ம வந்து கொண்டு வரோங்க. வேற ஒண்ணும் கிடையாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாவே ஆட் பண்ணி, இந்த மாரி கரெக்ட்டான சர்ஃபேஸ் வந்து நீங்க ரைஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, நீங்க வந்து மூடி வச்சுருங்க. மூடுறதுக்கு வந்து நம்ம தம் போட போறோங்க. ஸோ, என்கிட்ட வந்து இட்லி பாத்திரத்தோட துணி இருந்தது. அத வந்து நல்லா தண்ணீல நனச்சிட்டு, பிழிஞ்சு அது மேல வந்து நம்ம கவர் பண்ணியாச்சுங்க. ஸோ, அதுக்கு மேல நம்ம கிட்ட இருந்த ஒரு செராமிக் பிளேட் வந்து வச்சாச்சு. பீங்கான் பிளேட்டு. வச்சுட்டு 4 சைடுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு இது மேல ஒரு வெயிட் வைக்கலாங்க. உங்ககிட்ட என்ன வெயிட் இருந்தாலும் வைக்கலாம். நம்ம வந்து இந்த சாதம் வடிச்ச அந்த சுடு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அதுவே வந்து நம்ம வெயிட்டா யூஸ் பண்ணியாச்சு. ஸோ, அத எடுத்து இது மேல வச்சுட்டோம் அப்டின்னா, கரெக்ட்டா லோ ஃப்ளேம்ல 20 மினிட்ஸ் வந்து வச்சீங்கன்னா போதுங்க. சிக்கன் பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ, இது 20 மினிட்ஸ் ரெடி ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு பிரியாணி ரெடியா இருந்ததுங்க. இந்த ரைஸ் வந்து நல்லா நின்னுட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து சூப்பரான ஸ்டேட் வந்து இதில அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டுங்க. ஸோ பிரியாணி வந்து நம்மளுக்கு செம்மையா உதிரி உதிரியா வந்து பார்க்கவே டெம்ப்ட்டா இருக்கு. அவ்வளோ சூப்பரா ஜூஸியா ரெடியா இருந்தது. ஸோ இத ஓப்பன் பண்ணிட்டு மேல இருக்கு பார்த்தீங்களா? அந்த லேயர மட்டும் அழகா இந்த மாரி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. ஏன்னா மேல இருக்க அரிசி வந்து ஒரு லேயர் வெந்திருக்காது. ஸோ அத வந்து நல்லா நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நல்லாவே வேகுங்க. ஸோ திருப்பிட்டு திரும்ப அதே மாதிரி நீங்க கரெக்ட்டான பேஸ் வந்து ஃப்ளாட் பண்ணிட்டு, நீங்க தம் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வைங்க. ஸோ 3 மினிட்ஸ் போதும் நம்மளுக்கு. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம இத வந்து பிளெயின் சர்ஃபேஸா வச்சுட்டு, தம் போட்டுட்டு, நம்ம அகைன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் பிரியாணியோட அவுட்புட். சூப்பரா வந்திருக்குங்க. மேல இருக்க எல்லா அரிசியுமே வந்து அந்த வெள்ளை வெள்ளையாலாம் இல்லாம எல்லாமே வந்து அழகா ஈவனா வெந்திருக்கு. ஸோ வந்து அடுத்து நம்ம வந்து பிரியாணி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கனாலே செம்ம சூப்பரா வந்திருக்கும் ரைஸு. ஸோ நான் சொல்றேன் இந்த லால் கிலால் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. நம்ம ஊர்லயும் அவைலபிளா இருக்கு. நியூசிலாண்ட்லயுமே நெறைய இடத்துல கிடைக்குதுங்க.
அடுத்து நம்மளுக்கு பிரியாணி எடுக்கிறதுமே ஒரு பக்குவமா எடுக்கணுங்க. ஸோ ஒரு சைடா வந்து இருக்க அரிசி எல்லாத்தையும் நம்ம எடுத்து மேல வச்சுட்டு, கீழ தான் பீஸஸ் செட்டில் ஆயிருக்கும். பீஸ் வந்து நம்ம உடையாம எடுக்கணுங்க. பார்த்து உள்ள விட்டு நம்ம அதுக்கேத்த மாதிரி எடுக்கணும். ஸோ கொஞ்சம் மசாலாஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அடியில தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பீஸ் எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் போடுங்க. ஸோ பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அ இந்த பிரியாணி பண்ணும்போதே நான் சைமல்டேனியஸா வந்து நம்ம கத்திரிக்காய், ரைத்தா, அப்புறம் சிக்கனும் நான் மேரினேட் பண்ணி அத பொரிச்சும் வச்சுட்டேங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சைட் டிஷ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மெயின் டிஷ்ஷும் வந்து இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா? பீஸ் எடுத்துட்டு, அடுத்து இந்த மசாலாஸ் கொஞ்சம் எடுத்துட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மேல போட்ட ரைஸஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூப்பரா இருக்குங்க. இது கூட வந்து நம்ம வச்சிருக்க எல்லா சைட் டிஷ்ஷும் வச்சு நம்ம சண்டே லஞ்ச் வந்து செம்மையா சாப்பிட்டோம். ஸோ என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் எக்கு பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் ரைத்தா பண்ணியிருந்தேன். அப்புறம் கத்திரிக்காய் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே சூப்பரா வந்திருந்தது. அண்ட் ஆல் டுகெதரா இது சாப்பிடும்போது நல்ல ஒரு பாய் பிரியாணி டேஸ்ட் வந்தது. அண்ட் பிரியாணி வந்து நீங்க மதியானம் பண்றீங்க அப்படின்னா, அத விட நைட்டு ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, சூப்பரா இருக்குங்க. நைட்டு சாப்பிடும்போது நல்லா ஊறி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்திருக்கும். ஸோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க 1 கிலோ ட்ரை பண்ணலனா கூட ஒரு 1/2 கேஜி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து பழகிட்டோம், இந்த பக்குவம் வந்துருச்சு இத பண்றதுக்கு அப்படின்னா, நம்ம வீட்ல வார வாரம் அதுக்கப்புறம் கேட்கவே வேணாம் பிரியாணி. அப்படிதான் இங்க நம்ம வீடும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிளேட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து வந்து இன்னொரு பிளேட்டும் எடுத்தாச்சு, இன்னொரு ஆளுக்கு. ஸோ அதுலயுமே நம்ம எல்லா பீஸஸையும் அழகா வச்சு எனக்கு இந்த தட்டுல சாப்பிட்டாதாங்க வீக்கெண்ட் ஆனா திருப்தியா இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். டில் தென் பாய்.